நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமந்தன் பேசுகிறேன். எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணை வழிநடத்தும் திருமுருகன் திருவருளுக்கு கோடான கோடி நன்றிகள். ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அண்ணாசையார் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன். நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு. அஸ்தங்கம் பெற்ற திசை ஆபத்தை தருமா என்ற ஒரு தலைப்பில் பார்ப்போம். அஸ்தங்கம் திசை தரும் ஆபத்து. அதாவது ஒரு கிரகம் அஸ்தங்கம் பெற்றுவிட்டால், அந்த கிரகத்தின் திசை நடைமுறைக்கு வந்துவிட்டால், அந்த கிரகத்தின் கிரக காரகமும் அந்த கிரகத்தின் ஆதிபத்திய காரகமும் பாதிக்கப்படும் என்பது நிச்சயமான உண்மை. கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். வீடியோவில் போல வாங்க. இது ஸ்க்ரீனில் பாருங்கள். இது ஒரு ஆண் ஜாதகம். 16/1/1979 பிறந்தவர். 11:40 AM காலை. நட்சத்திரம் பார்த்தீங்களா மக நட்சத்திரம், பாதம் 2ஆம் பாதம். கேதிசை 4 வருஷம் 11 மாதத்துக்கு பிறந்திருக்காரு. மீனலக்கணம். 5ல் குரு பகவான், சிம்மத்தில் சந்திரன் சனி ராகு, விருச்சகத்தில் சுக்கிரன், தனுசில் புதன், மகரத்தில் செவ்வாய் சூரியன், கும்பத்தில் கேது. இது ராசி நிலை. நவாம்சம் எடுத்திங்கன்னா கும்பலக்கணம். 4ல் சந்திரன், அதாவது ரிஷபத்தில் சந்திரன், மிதுன கேது, கன்னியில் புதன் சனி, துலாத்தில் குரு பகவான், விருச்சகத்தில் சுக்கிரன், தனுசில் ராகு, மகரத்தில் சூரியன் செவ்வாய். பிறக்கும்போது கேது திசை 4 வருஷம் 11 மாதம். இப்போ ஒரு கணக்கு திசை செவ்வாய் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா ஒரு திசை நடக்கும்போது திசானனுடைய பலத்தை தீர்மானிக்கணும். அவர் லக்கணத்துக்கு சுபரா பாவரா, யோகரா இல்லை மாரகரா, அவர் நிற்கிற இடம் எப்படி, ஸ்தானபலம் இழந்திருக்காரா, ஸ்தானபலம் பெற்றிருக்காரா, நீச்சம் பெற்றிருக்காரா, அஸ்தம் பெற்றிருக்காரா, வக்கரம் பெற்றிருக்காரா என்பதை கவனித்து பலங்கெடுத்தால் சிறப்பாக சொல்லலாம். இப்போ ஜாரு பார்த்தீங்களா பிறக்கும்போது கேதுசை 5 வருஷம், சுக்கரசை 20, சூரியன் 6 முடிஞ்சு, சந்திரன் 10 முடிஞ்சு, இப்போ செவ்வாசை ஓடிக்கிட்டு இருக்குது. ஜாருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஸ்டமர் தான். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு சொன்ன பலன் அனைத்து நடந்துக்கிட்டு இருக்குது. இதுவரையிலுமே நம்ம விட்டு விலக மாட்டாங்க. வாழ்நாள் வாடிக்கையாளர் இவங்க எடுத்துக்கலாம். இவருக்கு நம்ம கிட்ட பார்க்காம அவங்க உறவில் ஒருத்தர் சொன்னாங்கட்டு வேறு போய் பார்த்துருக்காங்க. பார்த்ததில் மெயினாக எடுத்துக்கிட்டிங்களா, சந்திரசை வரும்போது தந்தைக்கு குற்றம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம மாம்பழ வழக்கம் பார்க்குறது ரொம்ப ஜோசி சொல்லையேன்னு கேட்டாங்க. என்னுடைய கருத்து, உங்களுக்கு செவ்வாய் திசை வரும்போது மட்டும்தான் தந்தைக்கு ஆபத்து இருக்குது. சந்திரசில் தோட்டம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, காரு வாங்குவீங்க, திருமணம் செய்யலாம், குழந்தை பாக்கி எல்லாமே சொன்னால் எல்லாம் நடந்துச்சு. தப்பு. குழந்தை 2 குழந்தை இருக்குது, செல்வாக்காக பிழைச்சிட்ருக்காங்க. பொருளாதாரத்தில் கோடி தாண்டினவங்க, பல கோடி சம்பாதிச்சவங்க. ஆனால் இதில் ஒரு பாயிண்ட், அவங்க அப்பாவும் மகனும் அண்ணன் ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாங்க. அப்பாவோடைய கிரிச்ச கூட தாண்ட மாட்டார். சிறந்த வியாபாரி, நிறைய வியாபாரம் சம்பாதிச்சிருக்காங்க. ஆனால் தந்தைனா இவருக்கு உயிர். ஆனால் தந்தைக்கு ஆபத்து செவ்வாய் திசை வரும்போது தந்தைக்கு குற்றம் உண்டு அப்படின்னு பாடல் சொல்கிறது என்று அவர் சொல்லியிருந்தோம். அந்த பாட்டையும் சொன்னோம். சந்திரசை உங்களுக்கு தப்பு வராது, ஆனால் செவ்வாய் தொல்லகுன்னு சொன்னோம். அதுக்கு என்னென்னு கேட்டிங்களா, ஒரு அற்புதமான பாடல் பாருங்கள். தர்க்க ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு நூலில் 254வது பாட்டு ஒரு பாட்டு, 4 வரி பாட்டு தான். கூறிடும் பஞ்சமத்தோன் குணமுக நபத்தினாதி ஏறிய சஷ்டாசமாக இருப்பாராகில் பாரி உயிர்த்த செய்யாம் பாலனார் பிதிர்க்கை கண்டம் சேரிடம் நிசமாகில் செப்பிடும் மரணம் என்றின் பாட்டு. 4 வரி பாட்டு தான். அதனால் மீண்டும் படிக்க பாருங்கள். கூறிடும் பஞ்சமத்தோன் குணமுக நபத்தினாதி ஏறிய சஷ்டாசமாக இலக்கமன்ற இருந்தாராகில் பாரில் உதிர்த்த செய்யாம் பாலனார் பிதிர்க்கை கண்டம் சேரிடம் நீசமாகில் செப்பிடு மரணம் என்பது பாட்டு. அப்போது ஜாதத்தில் லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியும் லக்னத்துக்கு 9ஆம் சஷ்டாசமாக இருந்து ஒருவர் நீச்சமடைந்தால், அந்த திசை வந்தால் தந்தைக்கு ஆபத்து.
அதனால் பொதுவாக பார்த்தீங்களா மீன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியசு தந்தைக்கு ஆபத்தை கொடுக்கும். இது அற்புதமான விதி இருக்குது. ஆனால் அது அந்த பாடலும் இருக்குது. ஆனால் சூரியசு மரணம் கொடுக்கலப்பா. சந்திரசை 5ஆம் திசை அவர் கொடுத்துருக்கணும், அவரும் கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கங்க. 5ஆம் சந்திரன் 6ல் மறைஞ்சிருக்காரு, 9ஆம் செவ்வாய் சஷ்டாசமாக இருக்கிறாரு, ஆனாலும் மரணம் தரவில்லை. ஆனால் செவ்வாய் வந்தோடனே மரணத்தை கொடுத்துருச்சு. அது என்ன காரணம் கேட்டால் இப்போ தான் பாட்டை முக்கியம் பாருங்கள். பாடலை பயன்படுத்தி விதம் இப்படி தான். ஒரு ஜாதகத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து மீன லக்கணமாக 5ஆம் அதிபதி சந்திரன் 6ல் மறைவு, 9ஆம் அதிபதி 11 உச்சம், வர்க்கோத்தமம் ப்ளஸ் அஸ்தங்கம் ரெண்டுமே இருக்குது. அப்போ 5ஆம் திசை வரும்போது தந்தை கொல்லவில்லை, ஆனால் 9ஆம் திசை வரும்போது தந்தையை கொடுத்துருச்சு. அப்போ இந்த பாடலை வந்து பார்த்தீங்களா, இந்த பாடலை பயன்படுத்தும் போது 5ஆம் அதிபதியும் 9ஆம் சஷ்டாசமாக இருந்தாங்களா, அந்த அதில் வந்து 9ஆம் அதிபதி பலம் இழந்தால் அந்த திசை நடைமுறைக்கு வந்து விட்டால் அப்போது தான் தந்தைக்கு ஆபத்தை கொடுக்கும். இவர் கரெக்டாக பாருங்கள். செவ்வாய் சிவபதி வந்தோடனே அப்பாவுக்கு மூச்சு திணறல் ஏற்படுது, சுவாச கோளாறு, நுரையீரல் பிரச்சனை. டாக்டர் கூட்டிகிட்டு போகிறாரு, போகும்போது கூட்டிட்டு போகிறார், வரும்போது இறந்தான் கூட்டியிருந்தார். செவ்வாயத்தில் ஒரு 5 நாள்லேயே பவர் குறைச்சிருச்சு. ஆனால் அப்பாவை தந்தையை முடிச்சிருச்சு. அப்போ அந்த பாட பாருங்கள், அப்படி வாசி பாருங்கள். கூறிடும் பஞ்சமத்தூன் குணம்பு நவத்தினாதின் ஏறிய சஷ்டாசமாக இணக்கம் இருப்பாராகில் பால் உயிர்த்த செய்யாம் பால்நாள் விதிர்க்க கண்டம் சேரிடும் நேசமாகில் செப்பிடு மரணம் என்று. அப்போ இந்த பாடல்படி 5ஆம் அதிபதியும் 9ஆம் சஷ்டாசமாக இருந்து ஒருவர் அஸ்தகமாகவோ நீச்சமாக இருந்தால் அந்த திசையில் தந்தைக்கு மார்க்கம் உண்டு. அந்த ஒருவர் யாருன்னு பார்க்கணும். 5ஆம் அதிபதியா 9ஆம் அதிபதி பார்க்கணும். 9ஆம் திசை வந்தால் தான் அந்த பாலனை கொடுக்கும். இதெல்லாம் மனசில் பதிவு வச்சுக்கோங்க. சரி, இது மட்டும் போதுமான துணை எடுத்துக்கும். முக்கியமாக இதில் வந்து மெயின் தந்தை மார்க்கத்துக்கு இந்த பாடல் பொருந்துறது. ஏன்னா சில ஜோதிடர் சொல்லிய கருத்து சூரிய சில ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க இறந்துடுவான்ட்டு இறக்கலை, சந்திரஸ்ரீ இறக்கலை. ஆனால் செவ்வாய் வந்தோடனே தந்தையை குறிச்சிருச்சு. ஆனால் நம்ம செவ்வாய் குறிப்பிட்டோம். ஏன் இந்த பாடலை பாடி இந்த விளக்கம் சொல்லி இந்த பாடல் சொல்லிக்கிறது. இந்த பாடல்படி செவ்வாய் வரும்போது உங்கள் அப்பாவுக்கு ஆபத்தில்லை என்று சொன்னோம். அதே மாதிரி நல்லா ஆரோக்கியமாக இருந்தவர் தான். சுகரோ ப்ரெஷரோ எந்த நோய் இல்லாதவர், கம்பீரமாக இருந்தவர், உழைத்தவர், நடமாட்ட வியாபார அறிவு அதிகம், நிறைய சம்பாதிச்சவர். அவர் இறப்பார்னு யாருமே தீர்மானிக்க முடியாது. சொந்தத்தில் பையனோ மனைவியோ யாருமே சொல்ல முடியாது. அவ்வளவு திலகாதமாக இருந்தார். ஆனால் செவ்வாய் வந்தோடனே 3 நோயில் கிளம்பிட்டார். அப்போ கிரகம் தன் கடமையை செய்கிறது. எப்போன்னு கண்டுபிடிக்கணும். அதான் ஜோருடைய அனுபவம், திறமை. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண குடும்பத்தில் இருந்தவங்க தான் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு பிரபலமாக இருக்கார். ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9ஆம் அதிபதிகள் ஆட்சி உச்சம் பெற்றால் அந்த ஜாதகர் விஐபி ஜாதகம், அதாவது கோடீஸ்வர ஜாதகம். இவர் பாருங்களேன், மீன லக்கணத்துக்கு லக்னாதிபதி யார்? குரு பகவான் உச்சம். அடுத்தபடி லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி சந்திரன் ராசியில் மறைந்து விட்டாலும் அம்சத்தில் உச்சம், அதாவது மகம் 2லிருந்து அம்சம் உச்சம் பெற்றிருக்கார். அப்போ 5ஆம் அதிபதி உச்சம் ஆயிடுறார். 2 ஆச்சுங்களா? 3வது லக்கணத்துக்கு 9ஆம் செவ்வாய் அவர் உச்சம், ராசியிலே உச்சம், அம்சத்தில் உச்சம். அப்போ லக்னாதிபதி, பஞ்சமாதிபதி, பாக்கியாதி மூவரும் பலம் பெற்றால், அதாவது ஆட்சி உச்சம் பெற்றால் அந்த ஜாதகர் கோடீஸ்வரன், விஐபி ஜாதகம். இவ் ஜாதகம் அப்படியே இருக்குது. சாதாரண பிறக்கும்போது சாதாரணம் இருந்துட்டு இன்றைக்கி அந்த ஏரியாவே தெரிய அளவுக்கு புகழ், செல்வம், நல்ல குணத்தோடு இருக்காங்க. ஒன்றாச்சுங்களா? 2வது பார்த்தீங்களா, இந்த சொன்ன பார்த்தீங்களா, அதாவது ஒரு திசை நடக்குதுன்னா அந்த திசை வந்து அஸ்தகம் ஆகிட்டா அது ஆபத்தை தருமா அப்படின்னு கேட்டால் இவர் பாருங்கள், 3ல் மாந்தி, 3ஆம் அதிபதி சுக்கரை வந்து தன் வீட்டை பார்த்துறாரு. 3ஆம் அதிபதி மாந்தியை வந்து காரகன் செவ்வாய் அஸ்தகமானால் தம்பிக்காக. நல்லா முடிச்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடத்தில் மாந்தி இருந்து 3ஆம் அதிபதி பலம் பெற்றாலும் செவ்வாய் அஸ்தகமானால் தம்பிக்காக. இவருக்கு உடன்பிறப்பு இல்லை. ஆனால் இப்போ இந்த செவ்வாய் திசையில் இவர் ஒரு தங்கச்சி மட்டும் இருக்குது. 3ஆம் இடத்து சுக்கரன் 3ஆம் அதிபதி 10ல் இருந்து வர்க்கோத்தம் பெற்று 3ஆம் இடத்தை பார்த்ததுனால ஒரே பெண் குழந்தை மட்டும் தங்கச்சி இருக்குது. அவங்க கல்வி உண்டு, உத்தியோகம் உண்டு, திருமணம் உண்டு, வாரிசு உண்டு. ஆனால் செவ்வாய் வந்ததுக்கப்புறம் இருவருடைய உறவு கட்டாயிடுச்சு. போக்குவரத்து நின்று போச்சு. சொத்து சம்மந்தமாக, பொருளாதார சம்மந்தமாக பேச்சுவார்த்தையில் தோல்வி ஏற்பட்டு 2 பேருமே உறவு கட்டாயிடுச்சு. அப்போ செவ்வாய் வந்தோடனே சகோதர உறவை குறைத்து விட்டது, நிறுத்தி விட்டது. அதே மாதிரி தந்தைக்கு உயிராபத்தை கொடுத்துருச்சு. 2 முக்கியம். அதே மாதிரி இவருக்கு பூமிக்காரன் செவ்வாய் அவர் உச்சமாக இருந்தாலும் சூரியன் சம்மந்தப்பட்ட அஸ்தமானால் இந்த செவ்வாய் வந்தோடனே ஒரு பூமி வைக்க வேண்டியதாக போச்சு, விரயமாயிடுச்சு. அப்போ பூமி விரயம், சகோதர பகை, தந்தை மரணம்,
இந்த 3 சம்பவத்தையும் கொடுத்துருச்சு. அப்போ தந்தை மரணங்கிறது ஆதிபத்திய காரமாக எடுத்துக்கலாம். செவ்வாங்கிறது சகோதர உறவு குறைச்சது கிரக காரத்தமாக எடுத்துக்கலாம். பூமி குறைச்சது கிரகாரத்தமாக எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் அஸ்தங்கம் பெற்ற திசை வரும்போது அந்த திசையால் என்ன நகலும், என்ன ஆதிபத்தியம் என்று பார்க்க வேண்டும், அந்த கிரகத்துடைய காரகத்தை பார்க்க வேண்டும். ரெண்டையும் பார்த்து தீர்மானித்தால் மிகச்சரியாக பலனை சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்களா, இவருக்கு ராசிக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய் உச்சம், லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி உச்சம், அம்சர் உச்சமாக இருக்கார். இந்த ஜாதருக்கு மாட மாளிகை சில கோடி போட்டு வீடு கட்டியிருக்காங்க. அற்புதமான வீடு அமைஞ்சிருக்குது. வீடு, வாகனம், தொழில், வியாபாரம், பொருளாதாரம் அனைத்தும் சிறப்பு. ஆனால் இதில் பார்த்தீங்களா, பஞ்சமாதி மறைஞ்சாரே அப்படின்னு கேள்வி இருக்கும். பஞ்சமாதிபதி மறைஞ்சாலும் இவருக்கு முதல் இடத்துல பெண் குழந்தை பிறந்திருக்கு, பையன் 2வது பையன் இருக்குது, 2 குழந்தை சிறப்பாக இருக்காங்க. ஆனால் மறைஞ்சாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஜாதகத்தில் ராசியில் ஒரு கிரகம் மறைஞ்சாலும் அம்சத்தில் பலம் பெற்று விட்டால் அது முழு மறைவாக எடுத்துக்கூடாது. அஸ்தங்கத்தை எடுத்துக்கலாம், மறைவை எடுத்துக்கூடாது. இவருக்கு செவ்வாய் அஸ்தங்கத்துக்கான பலனை கொடுத்துருச்சு. ஆக இந்த தர்க்க ஜோதிஷன பாடல் படி கிரகம் அமைஞ்சிருக்கிறதுனால, திசாபதி நடைமுறைக்கு வந்ததுனால 3 ஜோதிடருடைய தீர்மானம், அதாவது சூரியசை மரணம் தரும் தந்தைக்கு நடக்கலை, சந்திரச மரணம் தரும் நடக்கலை, ஆனால் செவ்வாய் கொடுத்துருச்சுங்கிறதுக்கு ஆதாரம் சுரிதான் என்று கூறி அடிக்கடி சொல்வது போல் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி மீண்டும் அடுத்த போய் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.